ஹாய் ஹலோ வெல்கம் டு சென்னை கார்டன் அண்ட் டெக்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு செம்ம பர்ச்சேஸுங்க, அதுவும் ஆன்லைனில். வழக்கமாக நான் அதை பண்ண மாட்டேன். இந்த தடவை ஆன்லைனில் வந்து செடிகள்லாம் வாங்கணுன்ற ஆசை வந்துருச்சு. ஏன்னா இவங்களோட வெப்சைட் பார்த்தேன், அதில் நிறைய செடிகள் இருந்ததா, அதனால் எனக்கும் வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு. இது எங்கே வாங்கினேன்ற டீட்டெயிலில் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இது கண்டிப்பாக ப்ரொமோஷன் வீடியோ இல்லைங்க. இது வந்து நான் எனக்கு பர்சனலாக வாங்கின செடிகள் தான். இது செண்பக பூ செடி. ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும்னு ஆசை. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 தடவை வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஃபெயிலியர் தான். ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த தடவை நான் 2 செடி வாங்கியிருக்கேன். இந்த செடி பார்த்திங்கன்னா ப்ளூபெரி கூட நம்ம கிளைமேட்டுக்கு வருமா, இதில் பூ வருமா, காய் வருமானு எதுவுமே தெரியாது. ஆனால் ட்ராபிக்கல் லேண்டில் வளரும்னு தான் போட்டிருந்துச்சு. அதனால் நான் இதை வாங்கியிருக்கேன். சரி பார்ப்போம், நம்ம புதுசாகவும் ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லையா. ப்ளூபெரி வந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் இந்த செடி வாங்கியிருந்தேன். இது ஆன்லைனில் வந்தனால நான் நேரில் பார்த்து வாங்க முடியல. இந்த பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா இலையில் வந்து பூச்சி இருக்குது. ஒரு 2 இலையில் மட்டும் பூச்சி இருந்துச்சு. மற்றபடி அந்த செடி வந்து நல்ல க்ரோத்தில் தான் இருக்குது. நல்ல புது கிளைகள்லாம் வந்திருக்கு. இது வந்து கிரிக்கிரி ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி குட்டியாக தான் பூக்கும், ஆனால் நிறைய பூ வைக்கும். ரெட் கலர். இதுலேயே வந்து என்கிட்ட பீச் கலரில் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஷார்ட்ஸ்லாம் கூட காமிச்சிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கும், நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். எனக்கு வந்து வாங்கினதுலேயே ரோஜா செடியில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான செடின்னா அதுதான். அந்த ஆசையில் தான் வந்து நான் இந்த ரெட் கலர் ரோஸும் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த செடி பார்த்திங்கன்னா மற்ற எல்லா செடியை விட க்ரோத் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப டல்லாக இருக்குது. சும்மா ஒரு 2-3 இலைங்க தான் இருக்குது பேருக்கு. அப்புறம் பூக்கள் இருக்குது. ஆனால் புது க்ரோத்தும் கொஞ்சமாக இருக்குது. பார்ப்போம் எப்படி வளருதுன்ட்டு. ரோஜா செடி இந்த கிளைமேட்டுக்கு நல்லா வளருன்றனால எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக இருக்காதுன்னு நம்புகிறேன். இந்த செடி பார்த்திங்கன்னா பட்டன் பன்னீர் ரோஸ்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் பிங்க் கலரில் இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாக தான் பூக்கள் பூக்கும், ஆனால் பூக்கள் நிறைய பூக்கும். இந்த பெரிய பெரிய பூக்கள் வந்து கம்மியாக இருக்கும் பார்த்திங்களா. ஆனால் இந்த குட்டியாக பூக்கிற ரோஜா செடிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பி திருப்பி மொட்டு வச்சுக்கிட்டே இருக்கும், பூக்களும் நிறையா பூக்கும். அதனால் எனக்கு இந்த மாதிரி ரோஜா செடியில் இப்போது ரீசெண்டாக இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கிளைகளுமே நல்லாவே வளர்ந்துருக்கு. இந்த செடி என்னதுன்னா கொய்யா செடி. இது வந்து L49ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வெரைட்டி. அதாவது இந்த பெரிய பெரிய கொய்யாவாக இருக்கும் இல்லையா, டோல்கேட்லலாம் வச்சு சேல் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த கொய்யா ரகம். இது சீக்கிரமாக காய்க்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒட்டு செடி தான், அதனால தான் வாங்கியிருக்கேன். பட் இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே இன்னும் கொஞ்சம் லேட்டரில் சொல்கிறேன். இந்த செடி பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கொய்யா செடி தான். இது வந்து தாய்வான் பிங்க் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதாவது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும், வெளியே வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அதுவும் தாய்வான் வெரைட்டி. ஸோ உங்களுக்கு சின்னதுலேயே வந்து நிறைய காய்கள் காய்க்கும். ப்ளஸ் இது ஒட்டு செடின்றனால நமக்கு வந்து காய்க்கிற வெரைட்டி தான் வச்சுருப்பாங்க. அதனால் நமக்கு பெருசாக வளர்ந்து காய்க்கணும்னு இல்லாமல் சின்னதுலேயே காய்கள் வரும். எல்லாருமே தாராளமாக மாடி தோட்டங்கள்லேயே வளர்க்கலாம், அந்த மாதிரி செடி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் லெமன் சொல்லிட்டு இதை நான் வாங்கினேன். இந்த செடி வந்து ஒட்டு செடி இல்லை, நார்மலான ஒரு லெமன் தான். அதனால் இது வந்து எந்தளவுக்கு காய்கள் சீக்கிரமாக வரும் அப்படின்லாம் எனக்கு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா இது நல்லா வளர்ந்துட்டு அப்புறமா தான் பூக்கள் பூக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செடியுமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, புது தளிர்கள் இருக்குது. ஆனால் இதை நான் நேரில் போய் இந்த செடி நான் வாங்கியிருப்பேனான்னு கேட்டால் வாங்கியிருக்க மாட்டேன். ஆன்லைன்றனால எனக்கு வந்திருக்கு. பட் ஓகே, செடி நல்லா தான் இருக்குது, வளர்ந்துருன்ற நம்பிக்கையும் இருக்குது. இதுக்கு தேவையான மண் கலவையெல்லாம் நான் வந்து இனிமேல் தான் ரெடி பண்ணணும். பேசிக்கான மண் வந்து ஏற்கனவே இருக்குது என்கிட்ட. அதில் வந்து அந்த மண்ணில் என்னெல்லாம் கலந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா கொக்கோ பீடெலாம் கலந்துருக்கு, கொஞ்சம் ஆற்று மணலும் கலந்துருக்கும். அதாவது ஏற்கனவே செடி வச்சுருந்த மண் தான். அதனால் இப்போ வந்து நாங்கள் கம்போஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூடவே வந்து சாம்பல் வந்து இப்போ வர மழைக்காலங்களுக்கெல்லாம் சாம்பல் நிறையவே நல்லது. பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும் செடிகளுக்கு. அதனால் சாம்பல் ஆட் பண்ணியிருக்கோம். இதே மண்கலவை தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன மண்கலவை நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்களோ அதே நீங்கள் யூஸ் பண்ணலாம். செண்பக பூச்செடிக்கு நான் இந்த மண்கலவை யூஸ் பண்ணலை, அதுக்கு நான் தனியாக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய மற்ற செடிகளுக்கெல்லாம், அதாவது ரோஜா செடிலாம் வாங்கியிருக்கேன் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து மாட்டு உரம்லாம் இதில் கலந்து தான் இருக்குது.
அது கூடவே வந்து வேப்பம் புண்ணாக்கு போடுறேன். ஏன்னா மாட்டு உரம்லாம் போடும்போது கண்டிப்பாக பூச்சிகள்லாம் வரும். அதுக்காக கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு போட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து போன் மீல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இது வந்து ரொம்ப கம்மியாக போட்டாலே போதும், நிறைய போடணுன்ற அவசியமே இல்லை. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, இதோட சத்துக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரையும். ஸோ செடிகளுக்கு வந்து நம்ம ரெகுலராக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் கூட அந்த சத்துக்கள் தண்ணியில் போயிடாது, மண்ணிலே இருக்கும். பொறுமையாக கொடுக்கும். அதோட வேர்களுக்கு வந்து பொறுமையாக அதோட சத்துக்கள் கொடுக்கும். அதுக்காக தான் போன் மீல் ஆட் பண்ணுறது. இன்றைக்கி கார்டனிங்க்கு வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. நான் ஜாலியாக வீடியோ மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தொட்டிகள்லாம் பெருசாக இருக்கு இல்லையா, அதுவும் செடிகளும் நிறையா இருக்கிறதுனால அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னாரு. ஸோ எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும் போது யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? இந்த செடிகள் எல்லாத்தையும் நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. எங்கே வாங்கியிருக்கேன்னா, ஜிடிஎஸ்னு ஒரு நர்சரி இருக்குது, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அந்த நர்சரியில் தான் நான் வாங்கியிருக்கேன். இதுதான் நான் இவங்கக்கிட்ட வாங்கியிருக்க ஃபர்ஸ்ட் ஆர்டர். இந்த மார்க்கெட் லெமன் பிளான்ட் வந்து நான் 100 ரூபீஸ்னு வாங்கியிருக்கேன். இவங்களோட டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ப்ரொஃபஷ்னல் கொரியர்லேயும் அனுப்புகிறாங்க, அதர் வந்து எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்லேயும் அனுப்புகிறாங்க. நான் வந்து பார்சல் சர்வீஸில் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ப்ரொஃபஷ்னல் கொரியரில் ஆர்டர் பண்ணால் வந்து அவங்க வந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அதை சூஸ் பண்ணலை. நான் வந்து பார்சல் சர்வீஸ்லன்னா அப்படியே கவரோடையே நமக்கு கிடச்சிரும். அதனால் அதை தான் சூஸ் பண்ணேன். இதில் என்ன ட்ராபேக்னால், இது வந்து நம்ம தான் போய் எடுக்கணும். அதே நீங்கள் ப்ரொஃபஷ்னல் கொரியர்னால் நமக்கு டோர் டெலிவரியே பண்ணிடுவாங்க. இது வந்து நம்ம அவங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அங்கே போய் நம்ம பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செடி வந்து பட்டன் பன்னீர் ரோஸ். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னீர் ரோஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதில் வாசனையே இல்லை. யாராவது வாசனைக்காக இந்த செடியை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செடியை வாங்காதீங்க. இதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ரோஜா செடியை வாங்கலாம். ஏன்னா நானுமே வந்து இந்த வாசனைக்காக தான், பன்னீர் ரோஸ்னு சொல்கிறாங்களே நல்ல வாசனையோடு இருக்கும் அப்படின்னு தான் வாங்கினேன். ஆனால் சுத்தமாக வாசனை கிடையாது. வாசனையே இல்லாத ஒரு ரோஜாவாக தான் இது இருக்குது. இந்த ரோஜா செடி வந்து நான் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஆனால் செடி நல்லா இருக்குது, பூக்களும் நல்லா இருக்குது, குட்டி குட்டியாக நிறைய பூக்கும். ஆனால் வாசனையை எதிர்பார்த்திங்கன்னா வாங்காதீங்க. இது வந்து கிரிக்கிரி ரோஸ்னு சொல்லியிருந்தாங்க. இது தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நிறைய பூக்கும். ஆல்ரெடி என்கிட்ட இதில் ஒரு வெரைட்டி இருக்குது, அது வந்து பீச் கலர். அதுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இது ஆல்ரெடி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இது நல்லாயிருக்கும்னு வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 80 ரூபீஸ். இது எனக்கு ஓகே தான், ஆனால் செடி மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குது. இதுவும் நான் நேரில் போய் வாங்கியிருந்தேன் இந்த செடியை வாங்கியிருக்க மாட்டேன். இதை விட பெட்டரான செடி தான் வாங்கியிருப்பேன். நான் வந்து இப்போது இந்த செடியை வச்சுட்டாலும் இதில் இருக்க பூக்களை கட் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த செடி வளர்கிறதுக்கான சப்போர்ட் இருக்கும். பூக்கள் இருந்துச்சுன்னா அதோட க்ரோத்துக்கு தான் அது செடிகள் பார்க்கும். பூக்களெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோன்னா செடிகள் இன்னும் ஃபாஸ்ட்டாகவே வளரும். இந்த ரோஸுமே நான் ரொம்ப ஆசைப்பட்டு தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய பூக்கள் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த செடியை நான் வளர்த்திட்டேன்னா கண்டிப்பாக இதில் நிறைய பூக்கள் கிடைக்கும், அதில் வந்து டவுட்டே இல்லை. இது வந்து கொய்யா செடி. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் நான் பெரிய பெரிய தொட்டியில் வச்சேன், ரோஜா செடி எல்லாமே பெருசாக வச்சேன். ஆனால் இந்த கொய்யா செடிக்கு பார்த்திங்கன்னா நான் சின்ன தொட்டியில் வைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இதை வந்து நான் ஊருக்கு அனுப்ப போகிறேன், அதனால தான் சின்ன தொட்டியில் வைக்கிறேன். இதை நான் வாங்கினதுமே ஊரில் வைக்கிறதுக்காக தான். இங்கே நான் வச்சு மாடியில் வந்து எனக்கு பராமரிக்க முடியும்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு கிட்ட கொய்யா செடி இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா பிஞ்சே வர விடாது, நிறைய அணில்கள் இங்கே இருக்கனால பிஞ்சிலே கொய்யாக்கள்லாம் கடிச்சிடும். அதனால் நான் ரொம்ப மனசு சங்கடமாக போயிடும். ஏன்னா ஒரு பழம் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஆகிடும். அதனால் நான் இந்த செடியை நான் ஊருக்கு தான் கொடுத்து விட போகிறேன். இது வந்து பிங்க் தாய்வான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். 2 கொய்யா செடியுமே ஒவ்வொன்றும் 50 ரூபான்னு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்பவே பெனிஃபிட்ங்க. ஏன்னா 50 ரூபாய்க்கு இந்த மாதிரி காயோட செடியெலாம் நான் பார்த்ததே இல்லை. நர்சரியில் கண்டிப்பாக 150 ரூபா 200 ரூபா சொல்லுவாங்க. இங்கே வந்து எனக்கு 50 ரூபா தான் ஆச்சு. இப்போ இந்த பெரிய தொட்டியில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹோல்ஸ் பெருசாக இருக்குது. அதனால் ஒரு நெட்டட் மாதிரி என்கிட்ட ஒரு ஷீட் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்கும் இல்லையா, அதுதான். அதை போட்டு அந்த ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வைக்கிறோம். இந்த தொட்டி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரிக்காக. ப்ளூபெர்ரி செடியுமே ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல இது வந்து எப்படி வளரும் அப்படின்ட்டு. செடி வளர்ந்துடும், ஆனால் வந்து இதில் பழங்கள் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் வாங்கியிருக்கேன். இந்த செடியெலாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க.
இது வந்து 250 ரூபான்னு வாங்கியிருக்கேன். ஆனால் செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. பார்த்தாலே தெரியுது, நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு செடி வரும்போதே. இந்த செடியில் வரும்போதே 2 பூச்சி இலையோடு தான் வந்துச்சு. அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். மற்றபடி மற்ற இலைகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அந்த 2 இலையில தான் இருந்துச்சு. சரின்னு அதை ரிமூவ் பண்ணிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். செண்பக பூச்செடிக்கு வந்து நாங்கள் வேறு மண் கலவை தான் ரெடி பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 2 ஃபெயிலியர் பார்த்துருக்கோம். 2 தடவை இந்த செடியை ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்சு செடிகள் வளரலை. அதனால் இந்த தடவை கொஞ்சம் ஸ்பெஷலாகவே கேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மண்ணில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி தேங்கக்கூடாது அப்படின்றனால ஆற்று மணல்லாம் அதிகமாக போட்டிருக்கோம். நார்மலாக கொக்கோ பீட் வந்து நிறைய போடுவோம். இதில் கொக்கோ பீடை கம்மி பண்ணிவிட்டு ஆற்று மணல் அதிகமாக போட்டிருக்கோம். கவுடங் சேர்த்துருக்கோம், போன் மீல் சேர்த்துருக்கோம், அப்புறம் கொஞ்சமாக சாம்பல் சேர்த்துருக்கோம், வேப்பம் புண்ணாக்கும் சேர்த்துருக்கோம். இந்த மண் கலவையே பேசிக்காக எப்படி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம்னா வெல் ட்ரெயின் சாயிலாக இருக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கூட தேங்கக்கூடாது, டக்குன்னு ட்ரை ஆகிடணும் அப்படின்றது தான். அதனால தான் கொக்கோ பீடுமே கம்மியாக போட்டிருக்கோம். இந்த மண்கலவை யூஸ் பண்ணி இந்த செடி வச்சு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு தான். ஏன்னா செண்பகப்பூ செடினாலே அவ்வளோ ஒரு இஷ்டம், ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவேன். அது வந்து கொஞ்சம் வளரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளரவே வளராது, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் இந்த தடவை இந்த செடிகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணும் அப்படின்றதுக்காகவே மண்கலவையிலேருந்தே ஸ்பெஷலாக கொஞ்சம் கேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த செடிகள் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டாக வளர்ந்துருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. செடிகளில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு செடி தான் கொடுத்துருக்காங்க. இந்த செடியோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஒரு பிளான்ட்டு. பரவாயில்லைங்க, ஏன்னா எனக்கு லோக்கல் நர்சரியில் 450 ரூபா சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த 250 ரூபான்னது ஓகேவாக தான் இருந்துச்சு. நான் நிறைய தடவை கேட்டு வந்துடுவேன், 450 ரூபா கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு. ஏன்னா 2 தடவை அது காஞ்சி போயிருக்கிறதுனால கொஞ்சம் பயமாகவே இருக்கும். இதுக்கு தண்ணி ஊற்றுறது கூட பார்த்து ஊற்றணுமா, ஏன்னா ரொம்ப சாயிலில் உப்பு அதிகமாக இருந்தாலோ இல்லைன்னா அயன் கண்டென்ட் நிறையா இருந்தால் கூட இந்த செடிகள் வந்து வளராதுன்னு சொல்கிறாங்க. இந்த தடவை தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. இந்த தடவை மண் கலவையை மட்டும்தான் மாற்றிருக்கேன், பார்ப்போம். இதுவே பார்த்திங்கன்னா நான் 2 தொட்டியில் வைக்கிறேன், ஏன்னா 2 செடி தான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஒன்று வந்து பெரிய தொட்டிலையும் இன்னொன்று வந்து சின்ன தொட்டிலையும் வச்சுருக்கேன். அகைன் இதுவும் வந்து இந்த சின்ன தொட்டியில் நான் வைக்கிறதும் ஊருக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக தான் வைக்கிறேன். ஏன்னா சின்ன தொட்டியில் இருந்தால் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த தடவையாவது செண்பக பூச்செடியிலேருந்து பூ பறிக்கணும், சாமிக்கு வைக்கணுன்றது ஆசை. பார்ப்போம் இதில் எப்படி வருதுன்னு. ஒரு செடி வந்து நான் எனக்காக தான் வச்சுருக்கேன், இன்னொரு செடியை தான் நான் ஊருக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன். எனக்கு டோட்டலாக இந்த பர்ச்சேஸில் சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் தான். ஏன்னா வாங்கின எல்லா செடிகளுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, அதில் எந்த குறையும் இல்லை. டிரான்ஸ்போர்ட்டில் வந்ததும் கரெக்டாக தான் வந்திருக்கு, அவங்க பேக் பண்ண விதமும் சூப்பராக தான் இருக்குது, அதிலெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா எனக்கு ரீசனபிள் ப்ரைஸாக தான் தெரிஞ்சிச்சு. ஒன்று நமக்கு பார்சல் சர்வீஸ்க்கு நாம் போய் எடுக்கணும். நமக்கு வீட்டுக்கிட்டேயே பார்சல் சர்வீஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, கொஞ்சம் லாங்காக இருக்குன்னா தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி எனக்கு இது ஓகேவான பர்ச்சேஸ் தான், நல்ல சாட்டிஸ்ஃபைடான பர்ச்சேஸ் தான். பச்சை செடிகள் எல்லாமே கொஞ்சம் நிழலில் இருக்கட்டும்னு ஷேடடான ஏரியாவில் வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இதுக்கு ஏற்ற இடமா பார்த்து மாடி தோட்டத்திலே மாற்றி வச்சிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.